வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஒரு உதாரண ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். ரீசெண்டாக பார்த்த ஒரு கன்சல்டேஷன். இது ஒரு பெண்மணியோட ஜாதகம். இவங்க ஜாதகத்தை நம்ம ஒரு ஆராய்ச்சியாக எடுத்துக்கணும். ஏன்னா திருமணமாகி இவங்களுக்கு 58 வயசு, கணவன் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அந்த பெண் இப்போ இந்த ஜாதகர் குடும்பப்படுத்துகிறாங்க, சித்திரப்படுத்துகிறாங்க. பெற்ற பெண்ணே அம்மாவை குடும்பப்படுத்துகிறாங்க. பெற்ற பெண் குடிக்கிறாங்க, சில கள்ள தொடர்புகள் இருக்குது, டிவோர்ஸும் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவோட ஜாதகம், அந்த லேடியோட ஜாதகம். இப்போ இந்த அம்மாவோட பொண்ணு தான் இவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க. அதற்கான கிரகநிலைகள் ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பெண்மணி பிறந்தது மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. மிதுன லக்னம், மிதுன ராசி. லக்னம் மிதுன லக்னம் ஒரு உபய லக்னம், காற்று ராசின்னு சொல்லுவோம். மிதுன ராசி ஒரு காற்று ராசி. உபய லக்னம், உபயம்னா சரம் ஸ்திரம் 2 குணங்கள் இருக்கும். தொடர்ச்சியான பலன்கள் இருக்கும், தொடர்ச்சியான பயணங்கள் இருக்கும். அதே நேரத்தில் நீடித்து நிலைத்த ஒரு விஷயம் நடக்கும், ஏற்றம் இருக்கும். இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்றம் இருக்கும், எப்பவுமே இருக்கும். சிறப்பே தொடர்ச்சியான சந்தோஷமும் இருக்காது, தொடர்ச்சியான ஒரு துக்கமும் இருக்காது. ரெண்டுமே கலந்துதான் இந்த லக்னத்தோட சிறப்புகள். லக்னத்திலேயே லக்னாதிபதி இங்க புதன், இந்த லக்னத்துக்கு அதிபதி புதன். புதன் லக்னத்திலே திக்பலமா இருக்காரு. புதன் லக்னத்தில் இருந்தா திக்பலம் அர்த்தம். இங்க லக்னாதிபதி ஆட்சி, அதோட திக்பலம் அடியா இருக்காரு. மிதுன லக்னத்துக்கு அதிபதி புதன் ஆட்சியா இருக்காரு. அதே ஆட்சி மட்டும் கிடையாது, அங்க திக்பல வலிமையா இருக்காரு. புதன் வக்ரமா இருக்காரு. கூடவே இந்த லக்னத்துக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டு அதிபதி. தனம், குடும்பம், வாக்கு, பேச்சு, கையிருப்பு, பணம், பேங்க்ல வச்சுங்கிற பேலன்ஸு, உங்களோட முகம், அதான் நீங்கள் பேச்சு திறமை எப்படி பேசுகிறீங்க, இது எல்லாமே அந்த 2ஆம் வீடு சமம் தான். குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், இது எல்லாமே 2ஆம் வீடு சமம். அந்த 2ஆம் வீட்டு அதிபதி லக்ன பாவத்தில் இருக்காரு. இது அந்த இடத்துல சந்திரன் ஒரு நட்பு ஸ்தானத்தில் இருக்காரு. சூரியன் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி. தைரியம், வீரியம், இளைய சகோதரர்கள், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வீரம், பராக்கிரமம், அரசாங்கம், அரசியல், தலைமை பண்பு, இதெல்லாம் சூரியன். இந்த சூரியன் லக்னத்திலே இருக்குது. லக்னத்தில் சூரியன் இருந்தாலும் நல்லது தான். லக்னத்தில் சூரியன் இருந்தால் சமம் ஒரு நிலையில் இருக்காரு. இந்த இடத்துல ஒரு சமநிலையான வீடு சூரியனுக்கு மிதுனம் வீடு. இப்போ லக்னாதிபதி வக்ரமானதால ஜாதகருக்கு எப்பவுமே ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்காது. ஈஸியாக கிடைக்கிற விஷயம் ஒரு சின்ன போராட்டத்துக்கு பிறகு நடக்குமே. லைஃப்பில் போராட்டத்துக்கு பிறகுதான், நிறைய முயற்சிகளுக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்குமே. வக்ரமான கிரகங்கள் தங்களுடைய காரகத்துவத்தை அவங்க செய்ய வேண்டிய காரகத்துவம் அது தடப்பட்டு நடைபெறும். அது சீராக போவாது, போயிட்டே இருப்பாங்க, டக்குனு ஒரு பிரேக் விடுவோம். அது காரகத்துவத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மற்றபடி அந்த புதன் லக்னத்தில் திக்பலம் இருக்குது, நல்ல லக்னாதிபதி வலிமையாக இருக்காரு. ஜாதகர் எந்த துன்பங்கள் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவில் ஜாதகர் இருப்பார் கண்டிப்பாக. இது ஒரு பெண்மணியோட ஜாதகம். லக்னத்தில் இருக்கிற புதன், சந்திரன், சூரியன், இந்த 4 கிரகமே, இந்த 3 கிரகங்கள் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை பார்க்குது. இந்த 3 கிரகங்களுக்கு ஒரே ஒரு பார்வை தான், 7ஆம் பார்வை தான். இந்த 3மே சேர்த்து 7ஆம் பாவத்தை பார்க்குது. 7ஆம் பாவம் திருமணம், இது சம்மந்தப்பட்டது. கணவன் மனைவி உடன் அந்த லீகல் பாண்டேஜ், ஒரு லீகல் அண்டர்ஸ்டாண்டிங், கான்ட்ராக்ட்ஸ், அக்ரிமெண்ட்ஸ், இது எல்லாமே 7ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது தான். இப்போ அந்த லக்னத்தில் புதன் இருக்கு. புதன் 24 டிகிரியில் இருக்காரு. 24 டிகிரினா புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்காரு. புதன் புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்காரு. அந்த புனர்பூசம் 2ஆம் பாதம் குருவோட நட்சத்திரம். குரு லக்னத்துக்கு 7க்கும் 10க்கும் உடையவர். இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதினு சொல்லுவாங்க. 7ஆம் அதிபதி மாரகாதிபதி. 7ஆம் பாவம் ஒரு சூப்பரான பாவகம். 10ஆம் பாவம் தொழில், கர்மம், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், இது 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது தான். இங்கே தான் புகழ், அந்தஸ்து, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய மரியாதை, சமுதாயம் அங்கே கிடைக்கிற மரியாதை, பெரிய மனுஷ தோரணை, இது எல்லாமே 10ஆம் பாவம் தான். அதே மாதிரி தெய்வ தரிசனமும் 10ஆம் பாவத்தில் வருது. தெய்வ அனுகிரகமும் 10ஆம் பாவத்தில் சேர்ந்து வருது. இந்த புதன் 7க்கும் 10க்கும் உடைய குருவோட நட்சத்திர சாத்துல. குரு 2ஆம் வீட்டில் உச்சபலத்தோடு இருக்கு. 2ஆம் பாவத்தில் குரு உச்சபலத்தோடு இருக்காரு. ஓகேங்களா. அப்புறம் சந்திரன் 12 பாகையில் இருக்காரு. 12 பாகையில் இருக்கும்போது சந்திரன் இருக்கிற சந்திரன் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்காரு. திருவாதிரை நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். ராகு லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் இருக்காரு. 11ஆம் பாவம் உபஜயஸ்தானம். 3, 6, 10, 11. இங்க தீய கோள்கள் சனி, ராகு, கேது,
சூரியன் செவ்வாய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்டான வீடுன்னு சொல்லலாம். இங்கே வந்து ராகு பலமாக இருக்காரு 11ஆம் வீட்டில். இப்போ இங்கே இந்த தனாதிபதி வந்து லக்னத்திலே இருந்து லாபஸ்தானில் ராகுவோட கனெக்ஷனில் இருக்காரு. லாபமும் உண்டு சந்திரனோட பீரியடில் வந்து. சூரியன் இந்த லக்னத்துக்கு 3ஆம் வீடாதிபதி வந்து 20 பாகையில் இருக்காரு. அதாவது புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் இருக்காரு. அவரும் குருவோட சித்திர சாரத்தில் தான் இருக்காரு. குரு பார்த்தீங்கன்னா லக்னத்திலே இருக்காரு. குரு தனஸ்தானத்தில் இருக்காரு. குடும்பம் இதெல்லாமே வந்து இப்போ 2ஆம் வீட்டில் இருக்கிற குரு வந்து இந்த லக்னத்துக்கு 7க்கும் 10க்கும் உடையவர் வந்து இப்போ குருவுக்கு வந்து குரு தன்னோட 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. குரு வந்து 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. குருவோட பார்வை சிறப்பு. குருவோட 5ஆம் பார்வை 6ஆம் வீட்டில் விழுது. உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, பிரச்சனை இது வந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க வந்து. 8ஆம் பாவம் குருவோட 7ஆம் பார்வை 8ஆம் பாவத்தில் இருக்குது. ஆயுள் நல்லா இருக்கும் வந்து. பெரிய கண்ட விபத்து எது வந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க வந்து. குருவோட 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை. 5, 9 தான் குருவோட சிறப்பு பார்வை. 9ஆம் பார்வை வந்து 10ஆம் வீட்டில் இருக்குது. 10ஆம் வீடு தொழில் சம்பந்தது. அந்த பாக்கியம், அந்த தெய்வருள், அதிர்ஷ்டம். இந்த குருவோட பார்வை சனி மேலே விழுறதுனால வந்து சனியோட அந்த குணங்கள் கொஞ்சம் மட்டுப்படும். முழுமையாக சனியோட குணங்கள் மட்டுப்படாது. குருவோட 9ஆம் பார்வையில் இங்கே மட்டுப்படும். அப்புறம் இந்த லக்னத்துக்கு 5க்கும் 12க்கும் உடையவர் அந்த சுக்கிரன் வந்து 3ஆம் பாவத்தில் இருக்காரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா வந்து 3ஆம் பாவத்தில் இது வந்து ஒரு நெருப்பு ராசி ப்ளஸ் திர ராசி. சுக்கிரன் வந்து கேது நட்சத்திர சார் இருக்காரு. கேது 5ஆம் வீட்டில் இருக்காரு. 5ஆம் அதிபதி 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டில் கேதுவோட நட்சத்திர சாரத்தில் இருக்காரு. 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு ஏற்காரு. ஏற்கனவே அவர் தான் காரகர். 5ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் போட்டவர். 3ஆம் வீட்டில் 5ஆம் வீட்டு அப்படி ஏற்கிறாரு வந்து. இப்போ 4ஆம் வீடு எம்டி. 5ஆம் வீட்டில் கேது செவ்வாய் இருக்காரு. இங்கே பிரச்சனையே இந்த செவ்வாய் தான். செவ்வாய் வந்து 6க்கும் 11க்கும் உடையவர். இப்போ இவங்களாம் சொன்ன இந்த ஜாதகரோட பொண்ணு வந்து இந்த ஜாதிகையோட பொண்ணு வந்து இந்த அம்மா வந்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. குடிச்சிட்டு வந்து ஒரு பெண் பெத்த அம்மா வந்து ஒரு பொண்ணு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது வந்து நான் அப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு. அது காரணம் 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்காரு. 6ஆம் பாவம்னா வந்து கடன், நோய். இந்த வீட்டில் செவ்வாய் வந்து சமம் நிலை இருப்பது சரராசி. துலாம் வந்து ஒரு சரராசி. அது இல்லாமல் செவ்வாய் இங்கே வந்து சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்காரு. இங்கே இருக்கிற செவ்வாய் வந்து வர்க்கோத்தமம் அடைஞ்சிருப்பாரு. ராசியிலும் இதே துலா ராசியில் இருப்பாரு. நவாம்ச கட்டத்தில் இதே துலா ராசியில் தான் செவ்வாய் இருப்பாரு. இப்போ 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில். 6ஆம் பாவம் நம்மனா சொன்னோம். அதே மாதிரி காற்று ராசி வேற மாறினே இருக்க சிந்தனைகள். இவங்க குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக காற்று ராசினாவே வந்து நிலையற்ற சிந்தனைகள். நிறைய பேருக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு அட்வைஸ் இவங்க கேட்க மாட்டாங்க வந்து. இவங்க சொல்கிறது தான் காட்டுன்னு சொல்லுவாங்க வந்து. சிந்தனைகள் வந்து காற்று. அந்த சிந்தனை கண்ட்ரோல் பண்ண முடியாது வந்து. அட்வைஸ் கொடுப்பாங்க. மற்றவங்க அட்வைஸ் யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க வந்து. 6ஆம் அதிபதினாவே 5ஆம் வீட்டில் தான் பிரச்சனை. அந்த நோய், கடன், வம்பு வழக்கு, பிரச்சனைகள், அசிங்கம், அவமானம், கோர்ட்டு கேஸு இதெல்லாமே 6ஆம் பாவம் தான். அந்த வீட்டை பற்றி 5ஆம் வீட்டு இருக்கிறதுனால வந்து இந்த ஜாதகருக்கு வந்து பெற்ற குழந்தையே வந்து இவங்களுக்கு வந்து எதிரியாகுது. குழந்தையே வந்து இங்கே எதிரியாகுது வந்து. பெற்ற குழந்தையே வந்து இவங்களுக்கு எதிரியாக வந்து நிற்குது வந்து. இவங்களை அடிச்சது செவ்வாய் வந்து அடிக்கும், துன்புறுத்தும். செவ்வாய் வந்து ஒரு போலீஸ்காரனும் செவ்வாய் தான், ரவுடி பையனும் செவ்வாய் தாங்க வந்து. 2 விதமான முகம் செவ்வாய்க்கு இருக்கும் வந்து. பெற்ற பெண்ணாலே வந்து 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டு இருக்கிறதுனால தான் வந்து இந்த பெண்மணி தான் பெற்ற குழந்தையாலே அடி நிறைய துன்பப்படுறாங்க வந்து. ஓகேங்களா? செவ்வாய் சொந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால வந்து 6ஆம் வீடும் 11ஆம் வீடும் பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும். இதில் அதிகமாக 6ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா 11ஆம் வீடு ராகு இருக்கிறதுனால வந்து அந்த வீடு கொடுத்துட்ட ராகுக்கு. அதனால ராகு கண்ட்ரோல் எடுத்ததுனால வந்து இந்த 11ஆம் வீட்டை கொஞ்சம் குறைவாக இயக்குவார் செவ்வாயை. 6ஆம் வீடு எந்த கிரகமும் இல்லை. 6ஆம் வீட்டு வேலையை வந்து அதிகமாக இயக்கும் செவ்வாய் வந்து. இந்த பெண்மையோட குழந்தை வந்து அம்மாவை அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணும். இது ஜாதகம் அவங்க தெரிஞ்சு வந்து. இப்போ 5ல் இருக்கிற செவ்வாய் தன்னோட செவ்வாய்க்கு வந்து 4, 7, 8 பார்வை இருக்குது. 5ல் இருக்கிற செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக வந்து 9ஆம் வீட்டு பார்வை வந்து. அப்பாவோட மோதல். 9ஆம் வீடு தந்தையோட மோதல். தந்தையோட எப்பவுமே வந்து தந்தையோட மோதல்லே இருக்குது வந்து. இது வந்து பெரிய செவ்வாய்க்கு வந்து 4ஆம் பார்வை 8ஆம் வீடு பார்க்க வந்து ஆயுள் நல்லபடியாக இருக்கும். செவ்வாயோட 5ஆம் வீட்டு செவ்வாய் 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்கணும். 8ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கணும் வந்து. இந்த வீடுகள்லாம் செவ்வாய் பார்வையில் வந்து இயங்க வந்து. கேது 10 பாகையில் இருக்காரு. கேது வந்து ராகுவோட சித்திர சாத்திரம் இருக்காரு. ராகு 11ஆம் வீட்டு இருக்காரு. இந்த வீட்டில் கேது வந்து ஒரு நட்பான வீடு தான் வந்து. கேது வந்து அது பெருசாக தொந்தரவு பண்ணாது வந்து.
அடுத்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9 எந்த கிரகமும் இல்லை. 10ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி யாருன்னு பார்க்கணும், இந்த லக்னத்துக்கு 8க்கும் 9க்கும் உடையவர், அஷ்டமாதிபதி, அப்புறம் பாக்கியாதிபதி. இந்த சனி 10ஆம் வீட்டில் இருக்காரு. இது வந்து தனுசு ராசி. தனுசு ராசி வந்து ஒரு நீர் ராசின்னு சொல்லுவோம், உபய ராசி சொல்லுவோம். இங்கே சனி வந்து ரொம்ப எமோஷனல்ஸ், ரொம்ப உணர்ச்சி வசத்துக்கு, உணர்ச்சி பூர்வமாக செயல்படும். அதிகமாக உணர்ச்சிகளுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அந்த பரிவாக பேசுறது, தன்மையாக நடந்துக்குது. சனியோட அந்த சனி குரு வீட்டில் இருந்தால் அதோட தீய குணங்கள்லாம் குறையுது. குருவோட 9ஆம் பார்வை சனி மேலே இருக்கிறது வந்து இங்கே இருக்கிற சனி வந்து தன்னோட தீய குணத்தை கட்டுப்படுத்திட்டு குறைச்சிட்டு நல்ல விஷயமா செய்வார். வந்து நீராசிரியர் வந்து ரொம்ப பாசம், பரிவு, ரொம்ப மெர்சிஃபுல்லாக இருப்பாங்க வந்து சனி. இந்த சனி வந்து அது மாதிரி வந்து ஜாதகத்துக்கு பலன் கொடுப்பாங்க. சனி 18 பாகையில் இருக்குது. இந்த 18 பாகை வந்து ரேவதி 1ஆம் பாதத்தை குறிப்பிடுது, ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது. அதாவது சனி வந்து இந்த லக்னாதி நட்சத்திரம் இருக்குது, 1க்கும் 4க்கும் உடைய புதனோட நட்சத்திர சாரத்தில் இருக்குது. இப்போ 8ஆம் வீடுனா கண்டம், விபத்து, ஆயுள், மரணம், நம்ம உழைக்காத வருமானம், லஞ்ச பணம், லாவண்யம், லாட்ரியில் வரக்கூடிய பணம், உழைக்காத வருமானம் எல்லாம் 8ஆம் வீடு. மிகப்பெரிய சொத்தும் 8ஆம் வீடு தான். உடல் உறுப்புகளை இழப்பதும் 8ஆம் வீடு தான். அந்த மர்மூர் நோய் வருவதும் 8ஆம் வீடு சம்பந்தப்பட்டதா வந்து இது மிகப்பெரிய அசிங்கத்தை சொல்லக்கூடியது. ஆனால் இந்த 8ஆம் வீடு பணபரஸ்தானத்தில் வரதுனால வந்து இது மிகப்பெரிய பணத்தை இங்கே 8ஆம் வீடு மறைச்சி வச்சுக்கிறது வந்து. ஓகேங்களா? அதே நம்ம கணவன், அதை நம்ம கணவன் அல்ல மனைவியோட, கணவனோட மாமியார் வீடு, மனைவியோட மாமனார் வீடு. 8ஆம் வீடு வந்து 7ஆம் வீடு கணவர்னா அதுக்கு 2 குடும்பமாக இருந்தால் வந்து கணவன் மனைவியோட மாமனார் வீடு வந்து 8ஆம் வீடு குறிப்பிடுவாங்க வந்து. இப்போ சனி 10ஆம் வீட்டிலேருந்து தொழிலில் கிரியேட் பண்ணி விடுது வந்து. சனி 10லேருந்து 3ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. சனியோட 7ஆம் பார்வை 4ஆம் வீட்டில் விடுது. சனியோட பார்வை 4ஆம் வீட்டில் இருந்தாலும் வந்து இந்த சொந்த வீட்டிலே இவனால் இருக்க முடியல வந்து. இப்போதைக்கு வந்து சொந்த வீடு இருக்குது, சொந்த வீட்டில் வந்து இருக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. காரணம் வந்து தன்னோட பெண்ணு வந்து சொந்த வீட்டில் நீ இருக்காத, நீ அங்கே இருக்கிற, நாங்கள் வந்து நான் வாடகையில் இருக்கும்போது இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை சொந்த வீட்டில் கூப்பிட்டு வந்துட்டு அந்த வீட்டை வாடகை விட்டுக்கிறாங்க வந்து. சனியோட 10ஆம் பார்வை 7ஆம் வீட்டில் போயிடுவது வந்து. ஓகேங்களா? இப்போ இந்த ஜாதகர் வந்து சொந்த வீட்டுக்கு போவாங்களா கேள்வி கேட்டாங்க. இப்போ ஜூன் 2ஆம் தேதி அந்த குரு பயிற்சிக்கு பிறகு விடகுற சனி புதன் தசை குரு புக்தி. இந்த புதன் லக்னாதிபதி 4க்கும் அதிபதி அவரே வந்து. சொந்த வீடியோவில் 4ஆம் வீடு தான் குறிக்க வந்து. இந்த குரு வந்து 7க்கும் 10க்கும் உடையவர். அவர் தனஸ்தானத்திலே இருக்கார் வந்து. அதனால் குடும்பத்தை விட்டு எங்கே பிரிய மாட்டாங்க. ஆனால் தான் சொந்த வீட்டுக்கு போக முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அவங்களால போக முடியும் வந்து. ஏன்னா 4ஆம் அதிபதியோட தசை, லக்னாதிபதி மட்டுமல்ல 4ஆம் அதிபதி தசமே அவர் கூட்டிகிட்டு வந்து. இப்போ அடுத்த கூட சனி புக்தி வந்து சனியோட 7ஆம் பார்வை 4ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் வந்து இந்த ஏன் வந்து இந்த அம்மா வந்து தன்னை 5ஆம் அதிபதி குழந்தை ஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால தான் வந்து பெற்ற குழந்தையால் வந்து இவங்க துன்புறுத்தப்படுறாங்க வந்து. சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காரணம் வந்து லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் 4ஆம் வீடு நம்ம குடியிருப்பை வீட்டை பிடிக்கிறது வந்து. அந்த வீட்டை பற்றி லக்னத்திலே ஆட்சி திக்பலமாக இருக்காரு. வக்ரமானதுனால வந்து அந்த தடை தாமதம் ஏற்பட்டு சொந்த வீட்டிலேருந்து இருக்க முடியாத வாடகை வீடு திருப்பி அவங்க சொந்த வீட்டுக்கு போயிருக்காங்க வந்து. எப்பவுமே 4ஆம் அதிபதி வக்ரமானால வந்து இருக்கிற வீட்டில் வந்து ஒரு வீட்டு விட்டு வெளியே வர மாதிரி சூழ்நிலை, அதன் பிறகு சொந்த வீட்டுக்கே போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் ஒரு கடுமையான ஒரு போராட்டத்துக்கு பிறகு. முக்கியமாக 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வந்து பெற்ற குழந்தையால் தொந்தரவு, அடி உதை வாங்குறாங்க. இது முக்கியமான விஷயம் வந்து. சரி நண்பர், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறதுனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பேசுகிறேன். நன்றி.